நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது இங்கே தான் மேடிசன் அவென்யூ. ஃபேன் லைட் எதுவுமே இல்லை பாருங்க, சரிங்க எம்டி. இது ஹீட்டிங் அண்ட் கூலிங். இது வந்து ஹீட்டரும் ஒர்க் ஆகும், தென் பார்த்தீங்கன்னா கூலராகவும் ஒர்க் ஆகும். டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிற ஏரியா. டுவர்ட்ஸ் இங்கே நார்த்து போக போக பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளு, மெக்சிகன், இது மாதிரி பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க. இது மாதிரி சிட்டிக்கு நடுவே இது மாதிரி ஸ்பேசஸ் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாருங்க, இதுதான் வந்து ஆர்கிடெக்சர் பிளாக். நம்ம இந்த பிளாக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். யா ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜுக்கு இது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் லேபும் வேணுங்க. வெரி குட் மார்னிங். நம்ம நியூயார்க்கில் இன்னைக்கு 3rd டே. புதிய நாள், புதிய தொடக்கம். நேற்று வந்து லிட்டில் ஐலண்ட் வந்து வீடியோ வந்து முடிச்சிருப்பேன். வீடியோ முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஹைலைனில் வந்து நான் நைட்டு வந்து வாக் பண்ணேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாக் பண்ணி நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்த்தேன். பட் அதை நான் ஷூட் பண்ணலை. ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு பர்சனலாக நான் வந்து அதை ஃபீல் பண்ணும், லைக் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அது ஷூட் பண்ணல. எனக்கு எனிவே நம்ம இன்றைக்கி அந்த இடத்துக்குலாம் போக போகிறோம். அதனால் இன்றைக்கி நான் போய் அதை உங்களுக்குலாம் காட்டுறேன். இன்றைக்கி ஷெடியூல் எதுவுமே பண்ணல. ஏன்னா நேற்று வந்து அந்த ஷெடியூல் வந்து கொஞ்சம் வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீஷெடியூல் நான் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ரீஷெடியூல் பண்ணல. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8:30 ஆகுது. இப்போ நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ என்ன பிளான்னா, நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு தென் இன்றைக்கி 11 o'clock நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது. நேற்று வந்து அந்த கூப்பர் யூனியன் காலேஜுக்கு போயிருப்போம். நேற்று வீடியோ எபிசோடில் எந்த எபிசோடுன்னு தெரியல, ஐ திங்க் ஒரு 3 எபிசோடுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அங்கே வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு இன்றைக்கி 11 o'clock. அந்த ஸ்டுடியோஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு தென் அங்கேருந்து நான் வந்து பிளானை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா அது அங்கே விட்டதுலேருந்து நேற்று பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம், எடுக்க முடியல. அங்கேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணி போகலாம் அப்படின்னு. அண்ட் தென் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நான் வந்து நியூயார்க்கை வந்துட்டு ஃப்ரைடே வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஓகே மண்டே, டியூஸ்டே இன்றைக்கி. ஆக்சுவலி இந்தியா வந்து டைம் வேறு. ஓகே, இங்கே வந்து டியூஸ்டே. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரைடே வரைக்கும் இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாகவே வந்து கேஷுவலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன். இங்கே பாருங்கள், அது வந்து பெரிய ஹால் இருக்குது. ஸோ இதான் வந்து டோரு. இது வந்து இது கிச்சன். அந்த வாஷிங் மிஷின், ட்ரையர் எல்லாமே இருக்குது. பாருங்கள், வாஷிங் மிஷின், ட்ரையர் எல்லாமே காம்பேக்டாக எல்லாமே இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து டாய்லெட்டு, டப் இருக்குது. அங்கே குளிச்சலுக்கு ரெடி ஆகிட்டேன். வெஸ்டர்ன் இங்கே வந்து ஹெல்த் பாசிட்டிவ் மகும் இருக்காது. எங்கே போனாலும் ஹெல்த் ஃபர்ஸ்ட்டு மக்கு எதுவுமே இருக்காது. ஒன்லி வந்து பேப்பர் தான், ட்ரை டாய்லெட் தான். அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஃபேனே இருக்காது. ஃபேன் லைட் எதுவுமே இல்லை பாருங்கள், சரிங்களா எம்டி. கத்தாரில் வந்து நான் வந்து வீட்டு டூர் காட்டலை. இது பசங்க இப்போ இதாக இருக்காங்க, லைக் நம்ம பேச்சுலர் இருக்காங்களே அது காட்டுறேன். அவர் ஃபேமிலி தானே அது ஸ்பேஸில் நான் காட்டல. அங்கேயும் அப்படி தான். அண்ட் தென் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கா, அதை விட்டால் அந்த மூலையில் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான். சுவிட்சுன்னு எடுத்துகிட்டு அது அப்புறம் ஒரு சுவிட்சு, ஒரு ரூமுக்கு போனால் ஒரு சுவிட்சு தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் நம்ம டிசைன் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு பெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 சுவிட்சஸ் நம்ம வந்து வைக்கிறோம் ஒரு லொக்கேஷனில். வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 20 சுவிட்சஸ் பக்கமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ லக்ஸுரியாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் திங்ஸில் வந்து நம்ம லக்ஸுரி இருக்கும். அதான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பேசிக் திங் வேணுன்னா கூட இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. அது ஏன்னு எனக்கு வந்து தெரியல. வெஸ்டர்ன் கல்ச்சரில் அப்படி தான். அங்கே சும்மா ஃபேன் கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா ஹீட்டிங் சிஸ்டம் தான். இது ஹீட்டிங் அண்ட் கூலிங். இது வந்து ஹீட்டரும் ஒர்க் ஆகும்,
தென் பார்த்தீங்கன்னா கூலராக ஓட்டும். இப்போ வந்து கூலிங் பேசியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் வந்து ஹீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ரூம் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதுவே வந்து இங்கே செட் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் வந்தோடனே ஆஃப் ஆகிடும். தென் மறுபடியும் டெம்பரேச்சர் டவுன் ஆகுது, அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ அது வந்து சென்சார் தான். நல்ல வியூ இது. அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியே போய் கேட்டோம், நான் வந்து காட்டில் ஆயிடுவேன். நம்ம வெளியே போகிறப்ப நம்ம எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறோம். நம்ம வந்தாச்சு. நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது இங்கே தான், 1660 மேடிசன் அவென்யூ. இங்கே தான் இந்த பில்டிங் தான் நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். 5th ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம. ஸோ 1 2 3 4 அந்த இது 5th அந்த ஃப்ளோர். ஆக்சுவலி ஆஃபீஸ் பில்டிங் டாப்பில் இருக்கிறது தான் வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது 5th ஃப்ளோர்லேருந்து. இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் சொல்லுவாங்க. அந்த கீழே போனால் பேஸ்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெய்பர்ஹுட். நம்ம இங்கே தான் இருக்கோம். நீங்கள் நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா பாருங்க, ட்ரெயின் போகுது பாருங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோன்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டோனு. எல்லா பிரிட்ஜும் ஸ்டோன் பிரிட்ஜஸ் தான். இது எதுவுமே காங்கிரீட் கிடையாது. இது ரொம்ப பழைய காலத்து பிரிட்ஜஸ்ன்னு நினைக்கிறேன். மேன்ஹாட்டன் கிரியேட் பண்ணப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸராக போய் பார்ப்போம். ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் 2 என்ட்ரி கொடுத்து 3 என்ட்ரி இருக்குது. இதில் 4 இருக்க போலுங்க. பிரிட்ஜா என்ன சொல்ல இவ்வளோ கண்டினியூவாக இருக்குது. For this about $100. 100? Yes. Where is that? Yes. No, you say $100 a day? Yeah, in our country. Oh. Okay, I'm from India. So we pay around that's compared to American dollar, it's about 100. Yeah, it's about $450 to $500. Might be here cheaper, but Yeah. our country it's like it's costly. Thank you. Have a good day. ஓகே, போகலாம். அவர் வந்து இதோட ப்ரைஸ் கேட்குறாரு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அங்கே போகணும் ஸ்டேஷனுக்கு. நம்ம வந்து 103 ரோடு ஸ்ட்ரீட். ஓகே, 103 ஸ்ட்ரீட்டு. அந்த ஜங்ஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் என்ட்ரி ஆகணும். அங்கே தான் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. ஓகே, சிக்னல் போடலாம் போய் வெயிட் பண்ணோம். இது பாருங்கள், இந்த ஸ்டோன் ஆர்ச்சஸ், இதுக்கு பேர் கீ ஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த நடு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ இந்த சைட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வருவாங்க, இந்த சைட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வராங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கீ ஸ்டோன் மேலேருந்து அடித்து டைட் பண்ணுவாங்க. இங்கே போட்டாங்க, போகலாம். ட்ரெயின் மேலே போகுது. ஓகே, காட் இட். ஏன் இது லென்த்தாக இருக்குது? இது வந்து பள்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பள்ளமாக இருக்குது. ஸோ ரோட் லெவல் அங்கே இருக்குது. அந்த ரோட் லெவலையும் அந்த ரோட் லெவலையும் இந்த லெவலையும் பார்த்திங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக ஸ்டோனில். இது பாருங்கள், இது பேர் ஆங்கரிங் பேர். இங்கே இருக்குது பாருங்கள். இது என்னென்னா, இந்த பக்கம் ஹோல்ட்ஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ராடு உள்ள வச்சு இங்கே இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிளேட் டைட் பண்ணி அந்த டைட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து கிராக்காக வெளியே விழாமல் இருக்கிறதுக்காக, கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. டுவர்ட்ஸ் சவுத் பக்கம் வந்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிற ஏரியா. டுவர்ட்ஸ் இங்கே நார்த்து போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோய். அங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளு, மெக்சிகன், இது மாதிரி பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. பீப்புள் ஃபுல்லாக அவங்க அங்கே தான் இருக்காங்க. நல்ல ஏரியாவோட நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. அங்கே பீப்புளோட பிஹேவியர்ஸ், அங்கே இருக்கிற பீப்புள் ஏதாவது நல்லா தெரியும், வித்தியாசம் இருக்குது. நேற்று நாம் இந்த வழியாக வாக் பண்ணி வந்தோம். ஓகே, நான் நேற்றுன்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழி தான் வாக் பண்ணி நம்ம வந்து இந்த கூப்பர் யூனியனுக்கு வந்திருப்போம். இதுதான் வந்து ஆர்கிடெக்சர் பிளாக். நம்ம இந்த பிளாக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம தாண்டி தான் போனோம். தாண்டி இன்ஜினியரிங் பிளாக்கில் போய்ட்டு என்கொயரி பண்ணியிருந்தோம்.
தென் அங்கே தான் வந்து நம்ம கேட்டு இன்றைக்கி நம்ம இங்கே வர சொன்னாங்க. ஆக்சுவலி 11 o'clock நம்ம ஏர்லியாக வந்தாச்சு 10:30. ஃபைன், போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு தென் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நான் இந்த கூப்பை அந்த சைடு வந்துட்டு நான் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் இருந்தது, அதை நான் காட்டியிருந்தேன். சீட்டிங் ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல பாருங்கள். நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ரெட் கலரில் நல்ல லேண்ட்ஸ்கேப்புங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, கிராஸ் பண்ணி போகலாம். போன எபிசோடில் இதெல்லாம் பார்த்துருப்போம், இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும். இது வந்து பாருங்கள், பில்டிங். நம்ம இது இன்ஜினியரிங் பிளாக் தான் இப்போ என்கரேஜ் பண்ணோம். நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம், இந்த வீடியோ பாருங்கள், அந்த எபிசோட் நல்லாயிருக்கும். ஓகே, உள்ளே வந்து பேசிட்டோம், ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. எஸ், மாஸ்டர் ஸ்டோர் வந்து இருக்குது, கன்ஃபார்ம் தான். ஏன்னா நேற்று அவங்க பேசுகிற மாதிரி சொன்னாங்கன்னா மேபி அது வந்து ரிப்பன்ஸ் வந்து மோஸ்ட்லி கேன்சல் ஆகாது. ஆனால் இன்கேஸ் யாராவது வராமல் இருந்தாங்க, மீன்ஸ் அந்த டூர் கூட்டிகிட்டு போகிற ஆட்கள் வந்து ஏதாவது இதில் வராமல் இருந்தாங்கன்னா மேபி கேன்சல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் மார்னிங் வந்தால் தான் தெரியுனாங்க. பட் வந்தோம், கேன்சல் எதுவும் ஆகலை, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ 11 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து 10:40 ஆகுது, இன்னும் ஒரு 20 minutes இருக்குது. நம்ம போய்ட்டு அந்த பிளாஸாவில் போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். கூப்பர் யூனியன் வந்து அங்கே அந்த ஸ்டாப் வந்து சம்வேர் அங்கே இருக்குது. நம்ம 3-4 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். 3-4 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட் மார்க்கெட்லாம் இருந்ததாங்க. நம்ம வரப்போ ஃப்ரூட் மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், பார்க்காதீங்க, அதை போய் பாருங்கள். இது மாதிரி சிட்டிக்கு நடுவே இது மாதிரி ஸ்பேசஸ் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, பீப்புளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ நல்லாயிருக்கு. ஈவன் நம்மமே பாருங்களேன், இப்போ நம்ம வந்தோம், அங்கே டைம் இருக்குது, ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஒரு அர்பன் டிசைனில் இது மாதிரி சோஷியல் ஸ்பேஸு, லேண்ட்ஸ்கேப் ஸ்பேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஆக்டிவிட்டி வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போது இந்த இடம்னு ஒன்று இல்லைன்னா இங்கே வந்து யாரும் இப்போ எனக்கு வந்து உட்காரணும்னு தோணாது, இப்போ ஒர்க் பண்ணணும்னு தோணாது, அந்த காம்னஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா ஹரிபரி இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடமே இல்லை, யோசிச்சு பாருங்களேன். இப்போ இங்கே இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு நீட் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது ப்ரெஷராக இருக்கும். அவங்களுக்கு இடம் இல்லை, உட்கார்றது இடம் இல்லை. நம்ம இன்கேஸ் ஒரு லேப்டாப் ஒரு மெயிலே பண்ண வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், ஏதாச்சும் மால் இல்லை கெஃபே அது மாதிரி இடத்துக்கு ஓடணும், அங்கே பே பண்ணணும், இல்லை அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். இது மாதிரி ஒரு ப்ளாசாஸ் இருந்துச்சுன்னா அவங்க பாட்டு காமாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒரு இது மாதிரி ப்ளாசாஸ் என்னன்னா பீப்புளோட மைண்ட் செட் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணும். ரொம்ப வந்து ஹரிபரியாக ரொம்ப இல்லாமல் ரொம்ப ஸ்டேபிளைஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து காமாக வச்சுக்கும் இது மாதிரி வந்து ப்ளாசாஸ், லேண்ட்ஸ்கேப்லாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் இது மாதிரி விஷயம் க்ரியேட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் மால்லையே வந்து சேர்ஸ் இருக்காது, நீங்கள் சேர்ஸ் போட்டால் உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் நடக்க விட்டுட்டே தான் இருப்பாங்க. ஒன்லி ஃபுட் கோர்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இது மாதிரி மைண்ட் செட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் டிசைன் ஐடியாலஜியில். அதுக்கு பீப்புளும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பீப்புளோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இது வந்து நடக்காது. ஓகே, நான் இப்போ லாங் ஆஃப் பண்ணுறேன். நான் கொஞ்சம் சொன்னல, சர்ச்சிங் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டடி சர்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு உள்ள அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன். I host events also for the first year dorm people, so I can also answer questions related to that. I'm also an international student coming from Canada, so if anyone's traveling from like out of country, or is anyone coming from out of state? I know you're coming from India. Yeah. Does everyone live in New York? I live in New Jersey. What's the Okay. I see. Okay. So for our tour, it's gonna run from 11 to 12, and we're gonna go from 7th floor, and then
4th floor, and then 3rd floor, which is our architecture floor, and then back to the 1st floor for the library, and then we'll conclude. என்ன சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை. நான் வந்து கூப்பர் யூனிட் தான் வந்து இப்போ டூர் போயிட்டு இருந்தேன், ஆர்கிடெக்சர் டூர் போயிட்டு இருந்தேன். ஓகே, ஆர்கிடெக்சர் டூர்னால் நான் போன டூர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் பில்டிங்கை சுற்றி பார்க்குறதில்ல. இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ். நான் இதுக்கு முன்னாடி வெப்சைட் பார்த்தீங்க, போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் இப்போ இதுக்குள்ளே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஆர்கிடெக்சர் டூர். இப்போ வந்து சம்மர், அவங்களுக்கு வந்து ஹாலிடே. ஸோ தட் இப்போ வந்து அட்மிஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேம்பஸ் எல்லாமே வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் நேற்று என்கொயரி பண்ண வந்தப்போ இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தோம். நான் வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. பட் எனிவே ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்திருக்கேன். ஃபோட்டோஸ் வந்து நான் வீடியோவில் வந்து நான் பார்த்த எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து வீடியோஸாக தான் வந்து பார்த்துருக்கேன், டாக்குமெண்டேஷன் தான் பார்த்துருக்கேன். லைவாக வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு லைவான ஒரு காலேஜை, அவங்க ஸ்டுடியோஸை, அவங்க ஒர்க்ஸ்லாம் பார்க்குறப்ப செம்ம சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அவங்களோட லேப் அண்ட் ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. லைக் கூப்பர் யூனியனோட இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் கேம்பஸ் தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா இது வந்து இன்ஜினியரிங் கேம்பஸ். நம்ம இதை பற்றி நேற்று இன்னொரு வீடியோவில் பார்த்துருந்தோம், பழைய வீடியோவில். ஸோ இது வந்து ஆர்கிடெக்சர் கேம்பஸ் ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போது ஏற்கனவே தான் சின்ன கேம்பஸ் தான். இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ப்ராபப்ளி ஒரு 20 பேர் இருக்காங்க. ஒரு பேட்சுக்கு 20 பேர் இருக்காங்க. டோட்டலாக வந்து 5 இயர்ஸ் தான். இங்கேயும் வந்து 5 இயர்ஸு. அண்ட் தென் மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா 3 செமஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ 1.5 வருஷம் இருக்குது மாஸ்டர்ஸு. நான் அதையும் என்கரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ஆர்கிடெக்ட் ஆஃபீஸுக்கு போனேன், அவங்கக்கிட்ட பேசினேன். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி பற்றி வந்து எக்ஸ்பிளைன் என்னெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. $23,000 per செமஸ்டர். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 25,000 $75,000 per செமஸ்டர். ஒரு செமஸ்டருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 69 லட்சம் to 70 லட்சம் வரும்னு நினைக்கிறேன் 3 இயர்ஸ்க்கு. அது அப்பார்ட் ஃப்ரம் அதில் மற்ற ஃபீஸஸ்லாம் இருக்கும். மாஸ்டர்ஸ் படிக்கிறது தான். அண்ட் தென் ஆர்கிடெக்சரும் பார்த்தா பேச்சுலர் ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோஸ்லாம் காட்டினாங்க. நான் மாடல்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே பாருங்கள். அங்கே இருக்கிற மாடலு, ஒர்க் ஷாப்பு, லேப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன ஒன்றா, அதாவது இருக்கல சின்ன கேம்பஸ்ன்னு சொல்கிறேன், இவங்களோட லேபே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, அப்போ பெரிய கேம்பஸ்ஸு, பெரிய காலேஜஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்து அவங்களோட கேம்பஸ்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் இந்த ட்ரீம் பண்ண விஷயம் இதெல்லாம். நான் காலேஜ் படிக்கிறேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக ஒர்க் ஷாப்னு வந்து கிடையாது. ஆனால் ஸ்டுடியோஸ் இருந்தது, லெக்சர்ஸ் இருந்தது, கிளாஸ் ரூம்ஸ் இருந்தது. இங்கே என்ன, இங்கே எல்லாமே ஷேர்டு தான். ஸ்டுடியோஸும் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஷேர் பண்ணுறாங்க. தென் லெக்சர்ஸும் வந்து லெக்சர்ஸ் கிளாஸஸ் இருக்கிறப்போ அந்தந்த போயிட்டு வருவாங்க. இருக்கிறப்ப அந்த ஒரே லெக்சர் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ போயிட்டு வருவாங்க. அதேமாதிரி கிளாஸ் ரூம்ஸும் பார்த்திங்கன்னா எப்பப்போ கிளாஸ் ரூம்ஸ் இருக்கோ அப்போ வந்து அந்தந்த பேட்சஸ் வந்து அதுக்கு உள்ளே போயிட்டு வருவாங்க. ஆனால் நான் படித்த காலேஜில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. வியர் டெடிகேட் ஸ்டுடியோ, ஒரே கம்ப்ளீட் ஸ்டுடியோ இருக்குது. ஸ்டுடியோ கம் கிளாஸஸ் தான் இருக்கும் எங்களுக்கு. ஒரே ஸ்டுடியோ ஒரு ஹால் மாதிரி இருக்கும். பேக் சைடில் ஸ்டுடியோ இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ போய்ட்டு நாங்கள் கிளாஸஸ் அங்கேயே இருக்கும். இருக்கிற மாதிரி நல்ல கேம்பஸ் தான் என்னோடய கேம்பஸும். ஆனால் ஒர்க் ஷாப் மட்டும் தான் வந்து இல்லாமல் இருந்தது. இங்கே ஒர்க் ஷாப்பும் லேபும் சூப்பராக இருக்குது. இப்போ எங்கள் காலேஜில் வந்து லேப் ஸ்டார்ட் பண்ணுறதா இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஆனால் ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜுக்கு இது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பும் லேபும் வேணும், கம்பல்சரி வேணுங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கிற காலேஜஸ்லாம் வந்துட்டு விரல விட்டு எண்ணலாம், 1-2 இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். பட் ஆனால் ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜுக்கு இது மாதிரி ஒரு லேப் அண்ட் ஒர்க் ஷாப் இருக்கணும்.
நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் உங்ககிட்ட அதை காட்ட முடியலங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனிவே நான் அந்த இமேஜஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு திருப்தியான ஒரு ஆர்கிடெக்சர் கேம்பஸ் வந்து பார்த்துருக்கேன். இன்னொரு ஆர்கிடெக்சர் காலேஜஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் டூர் இருக்கான்னு இருந்தால் வந்து அதையும் விசிட் பண்ணலாம். அது வந்து இன்னொரு பெரிய கேம்பஸ் தான், அது வந்து ப்ரூக்லைனில் இருக்குது. நான் இங்கே ஒரு பொண்ணு தான் வந்து நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அது 3rd இயர் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கேம்பஸை விசிட் பண்ண முடிஞ்சால் நம்ம அதையும் வந்து விசிட் பண்ணலாம். ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு 1 hour வந்து நான் வந்து இங்கே இந்த ஸ்பேஸில் வந்து ரெஸ்ட் எடுத்தோம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம சூப்பர் ஆர்கிடெக்சர் பில்டிங் வாசல் தான் இருக்கோம். ஓகே, இன்றைக்கி டே 3ல் இன்றைக்கி இந்த எபிசோட் நான் இதோட வந்து எண்ட் பண்ணுறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த சில பில்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வீடியோஸ் எல்லாமே ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஷார்ட்டாகவே பண்ணலான்னு தான் இருக்கேன். இன்கேஸ் இது பிகராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதை நம்ம இது பண்ணலாம். ஸோ ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்கிடெக்சரை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாக்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த இன்னொரு சூப்பரான ஒரு பில்டிங்கில் நம்ம சந்திக்கலாம். Until this is Madan, I'm an architect.